நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கறவத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மாட்டு ஹச்சப்பில் ஒரு 9 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. 9 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளுங்க. எல்லாமே பெருவெட்டு மாடுகள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி இதில் கன்று மாடு வேணுங்கிறவங்களுக்கு கன்று மாடும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கம்மி பட்ஜெட்டில் மாடுகள் பூராமே விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த மாடுகள் பூராமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, ஒவ்வொரு மாட்டோட கறவுத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க மாடு செவல மாடு வந்து 3ஆம் மீத்து தான் கன்று ஈன்றிருக்குதுங்க. கண்ணு மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல காம்போலம் நல்ல மடிசிட்டு ஒரு 16-17 லிட்டரு தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கன்று மாடுங்கிறதுனால நேரில் வந்து கறவையை பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. மாடும் கண்ணு விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். நல்ல கண்ணு மாட்டு கண்ணுக்கு ரெண்டுக்கு சுழியெல்லாம் எதுவும் இல்லை. சுழி சுத்தமாக மாடு கண்ணு அப்படிதான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்க. நம்ம இரண்டாவதாக ஹச்சப் கிராஸில் மாடு நல்ல வெயிட் மாடுங்க, நல்ல பெருவெட்டான மாடு. இதுவும் 3ஆம் மீத்து மாடு தான். 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. எப்படி இருந்தாலும் நான் கண்ணு போடுறதுக்கு ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கறவை திறனை பொறுத்தவரை 20 லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு. அந்த அளவு நல்ல மடிசெட்டு நல்ல கனமான மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி அதனால் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாடுகள் பூராமே பண்ணைகளுக்கு ஏற்ற மாடுங்க, இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி எப்போவுமே கட்டுத்தரையில் 10-15 மாடுகள் இருக்கும். அதனால் மாடுகளை நம்ம தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம். ஜெர்சி வேணாலும் ஜெர்சி எடுத்துக்கலாம், ஹச்சப்பில் எடுத்துக்கலாம், ஹச்சப் கிராஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால் மாடுகளை பொறுக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி அதனால் அவரோட கான்டாக்ட் நம்பரை தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அனுசரித்து பண்ணி விலையை பொறுத்தவரை ஒரு 40,000 ரூபாயிலிருந்தே மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே பெருவெட்டு மாடுகள், நல்ல மடிசெட்டு நல்ல காம்பளத்தோடு இருக்க மாடுகள். காம்புக்கு கேரண்டி, மாடு குணத்துக்கு கேரண்டி, எல்லாமே கேரண்டி சொல்லியே மாடுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்ல கனமான மாடுகள், நல்ல மடிசெட்டோடு இருக்கக்கூடிய மாடுகள். இந்த மாடு 3ஆம் மீத்து மாடு தான். 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. எப்படியா இருந்தாலும் இன்னும் கண்ணு போடுறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். ஒரு 16-17 லிட்டருக்கு தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை இருந்துச்சு. அப்படி அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் மாடு, கயிறை கட்டி விட்டால் அது பசங்க காட்டு மேய்ச்சல் மாடு. ஈத்து மாடுங்கிறப்ப பேசிக்காகவே கறவை எதிர்பார்க்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. நல்லா ஃபேக்ட் தரக்கூடிய மாடு, நல்ல எலும்பு கனமான மாடு, பின் கணம் கொண்ட மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி காம்பூலம்னா ஒவ்வொரு காம்பும் நல்லா சீராக இடைவெளி விட்டு நல்ல நரம்படி கொண்ட மாடு. நரம்படி பாருங்கள், இந்த மாட்டுக்கெல்லாம் நல்ல நரம்படி கொண்ட மாடு, ஃபேக்ட் தரக்கூடிய மாடு, பொறுமையான குணம். டிரான்ஸ்போர்ட்டும் அரேஞ்ச்மெண்ட்டு உண்டு. வீட்டுக்கே மாட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு பேமெண்ட் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அட்வான்ஸ் போடணும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி அதனால் இப்போ ஒரு சந்தைகளில் போய் நீங்கள் மாடுகள் எடுத்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்பாடு எதுவும் கிடையாது. ஆனால் இது மாதிரி பொதுவான இடத்துல மாடுகளை ஒரு வியாபாரிகிட்ட எடுக்கிறப்ப நீங்கள் என்ன இவ்வளோ கறவையாக இருக்கட்டும், குணத்திலே இருக்கட்டும், எதுவுமே நம்பிக்கைன்னு பேரில் வாங்கிட்டு போகலாம் அப்படி தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி ஜெர்சி டைப் மாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு இதில் ஒரு ஜெர்சியில் ஒரு 3 மாடு 4 மாடு, ஹச்சப்பில் ஒரு 2 மாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு ஈவன் பண்ணி ஃபேக்ட்ரி ஈவன் பண்ணி ஒரு 100 லிட்டரு மந்த்து கனெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட நல்ல லாபம் எடுக்கலாம். பண்ணைகளை தேர்ந்தெடுத்துக்கலாம். புதிதாக தொழில் தருங்கிற பண்ணைகளை தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த முட்டையெல்லாம் நல்ல கனமான மாடு, 20 லிட்டர் வரையும் கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னா நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி நல்ல ஃபேக்ட்ரி தரக்கூடிய மாடு, எலும்பு கனமான மாடு. ஒவ்வொரு மாடுமே நல்ல தெளிவான மாடு. இளம்பல்லில் வேணும்னாலும் மாடுகளை எடுத்துக்கலாம், ஈத்து மாடுகள் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அனுசரித்து பண்ணிக்கலாம். கறவை திறனை பொறுத்தவரை ஒரு 13லேருந்து 25 லிட்டர் வரையும் கறவை உள்ள மாடுகள் எப்போவுமே கட்டுத்துறையில் இருக்கும். கரண்ட்டில் இப்போ 9 மாடுகள் இருக்கிற பக்கம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 20 லிட்டர் மாடுகள் வேணும்னா 2-3 மாடு இருக்குது. 17-18 லிட்டரு 13 லிட்டரு 10 லிட்டர் மாடுகள் வேணும்னாலும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி அனுசரித்து பண்ணிக்கலாம். கறவை பணத்தை பொறுத்தவரை 40,000 ரூபாயில் 40,000லேருந்து 80,000 ரூபாய் வரலையும் போட மாடுகள் இருக்குது. அனுசரித்து பண்ணி கொடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி உங்களோட வேலை என்னென்னா அவங்களோட தாராளமாக அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி மாடு வேணும், இவ்வளோ மாடுகள் வேணும், கொஞ்சம் அனுசரித்து பண்ணி தர்றீங்களா என்னன்னு நீங்கள் கேட்டால் போதும். அவர் இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு போதிய தகவல் நம்மளே கொடுத்துடலாம். மாட்டை தெளிவாக பண்ணி கொடுத்துடலாம் அப்போ தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி கன்று மாடு வேணுங்கிறவங்க கன்று மாடு எடுத்துக்கலாம். மாடு இந்த மாடெல்லாம் இப்போ செம்பூத்து கலரில் மாடு, நல்ல கனமான மாடு. 3ஆம் மீத்து மாடு தான். 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. எப்படி இருந்தால் கண்ணு போடுறதுக்கு 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். நல்ல காம்பலம். 16-17 லிட்டரு தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். பாவன முறை செஞ்சுன்னா 10 லிட்டரு கூட தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். தண்ணி தீனிக்கு எந்த குறைச்சல. நல்ல நரம்படி கொண்ட மாடு, நல்ல ரெட்டை மாடி முதுகு கொண்ட மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மரையெல்லாம் ரொம்ப ரேர் கலர் மரம். கருப்பு மரம் எடுத்துனா
வேணாலும் எடுத்துக்கலாம். செவல மரம், செம்புத்து மரம்னு சொல்லிட்டு எல்லா மரையிலையும் மாடுகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போட்டெல்லாம் செவல மரம் சூப்பர் மாடு, நல்லா ஜம்முன்னு இருக்குது. கண்ணு மாடு தான். வேணுங்கிறவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ பார்த்துட்ருக்க மாடு இது 3ஆம் ஈத்து மாடு தான். 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. கண்ணு போடுறதுக்கான டைம் கரெக்டாக 10-15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். நல்லா அழைச்ச மடியில் மாடு எவ்வளோ நெட்டுப்போக்கு பாருங்கள். தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. காட்டு மேய்ச்சல் மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்கப்படி. அதனால் வெயிலோ மழையோ எல்லாம் தாங்கக்கூடிய மாடு. தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்துடலாம். தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். வண்டி வாகன வசதியோடு இருக்குது. தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். 40,000 விலையில் இருக்குதுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஒவ்வொரு மாட்டோட ரேடியேஷன் கொஞ்சம் முன்ன பின்ன வரனால தான் ரேட்டு சொல்ல முடியல. அதனால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அனுசரித்து பண்ணிக்கலாம். நல்ல மடிச்சிட்டு நல்ல காம்பளத்தோடு இருக்கக்கூடிய மாடுகளாகவும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. பெரிய பெரிய பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு, இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடு. மறையில் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். மறையெல்லாம் ரொம்ப ரேர் கலர் மாடு. எவ்வளோ தெளிவான மாடு, நல்லா சைனிங்காக நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். மாடு சந்தன புலன் கூட சொல்லலாம். மாடு தெளிவான மாடு, நல்ல கனமான மாடு, நல்ல நெட்டுப்போக்கு 16-17 லிட்டர் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஈத்து மாடுங்கிறப்ப கறவை எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. நல்ல தெளிவான மாடுகளை பொறுக்கி நல்ல மாடுகளை எடுத்துக்கலாம். நல்லா ஃபேக்ட் தரக்கூடிய மாடுகள், நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடுகள், பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு, இரட்டிப்பில் லாபம் தரக்கூடிய மாடு. தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அனுசரித்து பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையாக தெரிவிச்சிருக்கா. அப்படி